வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் மற்றும் நைட் ஆஃப் சாம்பியனில் டபிள்யூ போட்டு வச்ச ஒரு திட்டம் இப்போது லீக் ஆகிட்டு இதை நினச்சி டபிள்யூ ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்காங்க. அப்படி என்ன திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க அண்ட் பெல்லா ட்வின்ஸோட ரிட்டன், பியாங்கா பெல்லரோட ரிட்டன் சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டும் நமக்கு கிடச்சிருக்குது. வாங்க நண்பர்களே, இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் அந்த சிவப்பு கலர் பெல் ஐக்கானே சப்ஸ்கிரைபையும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஸ்டார்டிங்கிலேயே ஒரு மாதிரி உழம்புதில்லை. நைட் ஆஃப் சாம்பியன். இந்த நைட் ஆஃப் சாம்பியனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சவுதி அரேபியாவில் நடக்குது. இந்த சவுதி அரேபியாவில் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்குக்கான டோர்னமெண்ட் நடக்குது. இதில் கிங்குக்கான டோர்னமெண்ட்டு தான் இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கோடைய ஃபைனல் கண்டெண்டர் யார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இதை நினச்சி தான் டபிள்யூபிள்யூ அப்செட்டாக இருக்கிறாங்க. அதாவது இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்குக்கான டோர்னமெண்ட்டோடைய மெயின் இவெண்டராக ராண்டி ஆர்டனும் கோடி ரோட்ஸும் தான் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்குது. ஆக்சுவலி இதை கேட்ட உடனே நமக்கே ஷாக்கிங்காக இருக்கலாம். ஏன்னா இன்னும் கண்டென்ட்டை செலக்ட் ஆகலை. மொத்தம் 16 பேர். அதில் 4 பேருக்கு இடையிலான மேட்ச் தான் நடந்திருக்கு. இன்னும் 12 பேர் இருக்கிறாங்க. அதில் சாமி ஜெயின் தான் செலக்டாக இருக்கார். அப்போ எப்படி இது வெளியே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு வேளை பேசுகிறத வேறு யாராவது செக்யூரிட்டி கார்டோ வேறு யாரோ பார்த்து இதை ரஸ்லிங் அப்சர்வர்கிட்ட இந்த நியூஸை விற்றுருக்கலாம். இதன் மூலியமாக தான் இந்த நியூஸ் வந்திருக்குது. எனக்கு இன்னமும் அந்த நியூஸை கேட்கும்போது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கான ஆக்சுவலி இந்த மேட்ச் தான் இது நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்ல. அதே மாதிரி இந்த மேட்ச் எதுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன், கேளுங்க. ஆக்சுவலி அந்த நியூஸ் படி ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நைட் ஆஃப் சாம்பியனில் நடந்ததுன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மேட்ச் ஆஃப் த இயர் கண்டிப்பாக இதை சொல்லலாம். மெயின் ஈவெண்ட்டாக கூட வைக்கலாம். ஆல்ரெடி சிஎம் பங்குக்கும் ஜான்சனாக்கும் மெயின் ஈவெண்ட் இருக்குது. இதுவும் ஒரு மெயின் ஈவெண்ட் போல இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மேட்ச் தான் நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கு ஒரு மேட்ச்சு. இதை நம்ம பெரிதும் பல நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஈவன் ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கும்போதே ஒரு மேட்ச் விளையாடுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அப்போதைய சுச்சுவேஷனில் இந்த மேட்ச் நடக்கலை. பட் ஆனால் இப்போது அதுக்கான சரியான சுச்சுவேஷன் வந்திருக்குது. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் பாருங்கண்ணே, டபிள்யூ ரா வெர்சஸ் ஸ்மாக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது 2 பேர் தான் டாமினேட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் தோக்க மாட்டார், அவர் செலக்ட் ஆயிடுவார். ஏன்னா கோடி ரோட்ஸ் தான் சம்மர் ஸ்லாமில் ஜான்சனா கூட மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. ஒருவேளை இதில் வெற்றி பெற்றால் மட்டுமே கோடி ரோட்ஸால் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஜான்சனாக்கு இடையில் மோத முடியும். அண்ட் கைஸ், இன்னொரு நியூஸும் வந்திருக்குது. அதாவது கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான்சனா இந்த மேட்ச் பழசாயிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் ஆனால் கோடி ரோட்ஸ் அகைன் டைட்டில் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஜான்சனா கிட்ட தான் எடுக்கணும். இதை கொஞ்சம் சேஞ்சிங்காக வைக்கலாமே அப்படிங்கிற பிளான்லையும் இருக்கிறாங்களே. அதாவது நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஜான்சன் வர ஒரு ஆளை சொன்னாலப்பா மோதின பிளேயர் கூட நான் மோத மாட்டேன், அப்போ எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். மோதின பிளேயர் கூட நான் மோத மாட்டேன் அப்படின்னு சொன்னது நிஜம்தான். ஆனால் ஒரு கண்டெண்டர் கிட்ட மோத மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கோடி ரோட்ஸ் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்கை வின் பண்ணிட்டார்னா அவர் செலக்ட் பண்ணுற ஒருத்தர் கூட தான் அவர் மோதுவார். அது மாற்றவே முடியாது. அதே மாதிரி டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை இந்த ஸ்டோரில் இன்வால்வ்மெண்ட் பண்ணி ட்ரிபிள் த்ரெட்டாக, ஏன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் ஒரு வேளை ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கணுங்களா, அதில் ரோல் அப் முறையில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டார்னா இதை கடுப்பாக்கி நம்ம ராண்டி ஆர்டன் அடுத்த பட்டமாக ஒரு ஸ்டோரி லைன் போகலாம். இதன் மூலிமா ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான்சனாக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. இது உண்மையிலேயே நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இந்த விஷயம் லீக் ஆனதுனால இது எப்படி கொண்டு போகிறாருன்னு தெரில. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நைட் ஆஃப் சாம்பியனில் புக் பண்ணுற மேட்சஸ் எல்லாமே பெரிய பெரிய ஈவெண்ட்டில் புக் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய மேட்சஸாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் ஹெச் இதில் கொஞ்சம் அப்செப்டாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் போட்டு வச்ச பிளானை மாற்ற மாட்டாருன்னு எதிர்பார்க்கலாம். ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் நைட் ஆஃப் சாம்பியன். ஒருவேளை கண்டென்டர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த நியூஸ் உண்மையிலேயே இருந்ததுன்னா இந்த வெப்சைட்டில் போடுற பல நியூஸை நம்ம நம்பலாம். ஏன்னா இவங்க சொல்கிற நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக ட்ரிபிள் ஹெச்சை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு பேப்பரியில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெஸ்லரை வீக்காக காட்டுறாருன்னா அந்த ரெஸ்லர் தான் வின் பண்ணுவார். எக்ஸாம்பிள் கோடி ரோட்ஸ் ஜான்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உண்மை தானே?
நம்ம எல்லாருக்குமே பெல்லா ட்வின்ஸை பற்றி தெரியும். இவங்க வந்து டபிள்யூபிள்யூவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேக் டீம் ஐகானிக் ரெஸ்லர். இவங்களை டபிள்யூபிள்யூ வந்து மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம். டபிள்யூபிள்யூடைய அப்கமிங் பேப்பரியில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் அப்படிங்கிற பேப்பரி இருக்குது. பெண் மல்யுத்த வீரர்களை வச்சுமே நடத்துறதுனால டிக்கெட்டை நல்லாவே சேல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் டபிள்யூபிள்யூ இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி புக் பண்ணி 4000 டிக்கெட்டு கூட விற்காமல் கேவலப்பட்டு போனாங்க. ஏன்னா எவல்யூஷனில் அப்போ ரேண்டாலோசின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டாமினேட் இருந்தும் விற்கலை. பட் ஆனால் இப்போது நல்லா ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் லெஜண்ட் ரெஸ்லர்ஸை கூட்டிகிட்டு வந்தோம் இந்த எவல்யூஷன் பேப்பரே நல்லாவே கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த எவல்யூஷன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா ப்ரீ பெல்லா இவங்க 2 பேரும் சேர்ந்து டாக் டீம் மேட்ச் நட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஆல்ரெடி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நிக்கி பெல்லா வந்திருப்பாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்தீங்கன்னா லிவ் மோர்கன் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியை ஒரு லாங் டைம் ஸ்டோரியாக டெவலப் பண்ணி எவல்யூஷன் பேப்பரில் பெல்லா ட்வின்ஸ் வெர்சஸ் ரைக்கல் ராட்ரிகஸ் லிவ் மோர்கனுக்குள்ள ஒரு உமன்ஸ் டாக் டீம் டைட்டிலுக்கான மேட்சை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அப்படி நடந்தால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மஜாவாக இருக்கும். ஏன்னா நாமளும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் ரொம்ப நாள் கழித்து சண்டை போட்டதை பார்த்து பல நாட்கள் ஆச்சு. கடைசியாக ட்ரிஷாக்கா சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரல. இப்போது ப்ரீ பெல்லா நிக்கி பெல்லா மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வந்து அவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஆகும் போது நல்லாயிருக்கும். ப்ரீ பெல்லா நிக்கி பெல்லா ஒரு டாக் டீமர் அண்ட் ட்வின்ஸு. ஆனால் அவங்க இது வரைக்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதில்லை அப்படிங்கிறது ஒரு சுகமான விஷயந்தான். அவங்க வின் பண்ணால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். சமீபத்தில் நிக்கி பெல்லா டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டாங்க. ப்ரீ பெல்லா ஏடபிள்யூவில் ஒரு சில கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருந்தாங்க பிரையன் டேனியல்ஸை வின் பண்ணும்போது இருக்கும்போது. ஆனால் இப்போ பிரையன் டேனியல்ஸில் இப்போ ஏடபிள்யூ இல்லை அப்படிங்கிறதுனால நிக்கி பெல்லா மாதிரி ப்ரீ பெல்லாவும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ மேபி ப்ரீ பெல்லா வந்து எவல்யூஷன் பேப்பரில் நிக்கி பெல்லா கூட சேர்ந்து டாக் டீமராக சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருந்து நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ராக்கு பில் கோல்டுபர்க் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. கோல்டுபர்க்கோட ரிட்டனை இந்த வாரம் மண்டே நைட்டால் நம்ம எதிர்பார்க்கலான்னு நாமும் ஒன்று நினச்சோம். என்ன பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க் வந்து குந்தர் கூட சேலஞ்ச் பண்ணி இப்போ நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு மேட்ச் வைப்பார் அப்படிங்கிற மாதிரி பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ நமக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ், ஆனால் பழைய நியூஸ் தான் கிடச்சிருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது. கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த், அதாவது அவர் வந்து சம்மர் ஸ்லாமில் சண்டை போட போகிறது கிடையாது, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. அது உண்மையானு தெரியல. அதன்படி பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க் வந்து அட்லாண்டா சிட்டியில் சண்டை போட போகிறாரு. அட்லாண்டா சிட்டியில் டபிள்யூபிள்யூ வந்து இந்த வருஷம் ஜூலை மந்த் வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் அப்படிங்கிற ஷோ நடத்திருக்காங்க. அந்த ஷோவில் தான் சண்டை போட போகிறாருன்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி கோல்டுபர்க்கெல்லாம் ஒரு லெஜண்ட் ரெஸ்லர், அவரோட மேட்செல்லாம் ரெஸ்ல்மேனியாலே வைக்கலாம். பட் டபிள்யூபிள்யூ வந்து இதை சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் புக் பண்ணுறது அந்த அளவுக்கு சரியாக படல. ட்ரிபிள் ஹைச்சோட எண்ணம் எங்கே போகுது பார்த்தீங்களா, சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டுக்கு போகுது. இதெல்லாம் சவுதி அரேபியாவே வைக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவில் ஒரு மேட்சை வந்துட்டு சம்மர் ஸ்லாம் நிறைய மேட்சை வச்சு அப்படியே கோல்டுபர்க்கோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு இப்படி சாட்டர்டே ஈவினிங் மாதிரியான ஒரு சின்ன ஷோவில் நடத்துறது கோல்டுபர்க் மாதிரியான பெரிய பெரிய ரெஸ்லருக்கு ஒரு கேவலமான விஷயம் தான். அதை பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் சண்டை போட்டதுக்கு அப்புறமா பியாங்கா பெலருக்கு கையில் இன்ஜுரி ஏற்பட்டது. சமீபத்தில் ஸ்மாக்டவுனுக்கு பியாங்கா பெலர் ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. அவங்களுடைய ஹோம் டவுன் அப்படிங்கிறதுனால பேசிட்டு போயிட்டாங்க. பியாங்கா பெலர் ஜெட் கார்கில் நியோமிக்கான ஸ்டோரியை லைட்டாக டெவலப் பண்ணதுக்காக வந்திருந்தாங்க. இப்போது அவங்க ஃபிங்கர்லாம் ப்ரோக்கன் ஆயிருந்தில்ல, அதோடைய இன்ஜுரி அப்டேட்டும் அவங்க எப்போ டபிள்யூடிக்கு ரிட்டர்ன் ஆவாங்க அப்டேட்டும் கிடச்சிருக்குது. பியாங்கா பெலருடைய இன்ஜுரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முடிஞ்சு தான். அது வந்து ஓரளவுக்கு சரியாயிட்டான். அதுக்கப்புறமா ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஃபிங்கர் அப்படிங்கிறனால ஃபிங்கர் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும், கை கால்லாம் ரெஸ்ட் ரொம்ப எடுக்கணும். இப்போது நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் பியாங்கா பெலருக்கு கண்டிப்பாக ஒரு மேட்ச் இருக்கும். பியாங்கா பெலர் தான் நம்ம சம்மர் ஸ்லாமில் பெரிதும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது கண்டிப்பாக பியாங்கா பெலரோடைய ஃபேன்ஸுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் மறக்காமல் நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன்.